இப்படி பெரியாரும் பிரபாகரனும் அந்த சர்ச்சையோ அதே மாதிரி பெரியாரும் பெருமாளும் ஒன்று தான் அப்படின்னு இப்போ திருச்சி எம்பியாக இருக்கக்கூடிய துரை வைகோ பல இடங்களில் சொல்கிறாரு. இது அவர் தலைவர்கிட்ட இருந்து முரண்படுறாரோ? ஏன்னா வைகோ எங்கேயும் அப்படி சொல்லி பார்த்ததில்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், பெரியாரும் பெருமாளும் ஒன்று என்று அவர் சொல்லவில்லை. எனக்கு பெரியாரும் வேண்டும் பெருமாளும் வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். தந்தை பெரியார் அவர்களோடு முரண்பட்டு அரசியல் இயக்கமாக பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய போது கடவுள் குறித்து உங்கள் நிலைப்பாடு என்னவென்று அண்ணாவிடம் கேட்டபோது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அண்ணா பேசி அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார்கள். அண்ணா அவர்கள் கூறிய அந்த சொற்றொடரின் தொடர்ச்சி தான் இளைய முகமாக மறுமலர்ச்சி திமுக பெற்றிருக்கின்ற துரை வைகோ அவர்களின் கருத்து என்பதை நான் பதிவு செய்கிறேன். இப்போ எப்படி இருக்கு கட்சிக்குள்ள அவரது வருகைங்கிறது? ஏன்னா தொடக்கத்தில் பல எதிர்ப்புகள்லாம் எழுந்துச்சு, நீங்கள்லாம் கடிதம் எழுதியிருந்தீங்க, அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. இப்போ எப்படி இருக்கு? மற்ற இயக்கங்களில் அந்த தலைவருடைய பிள்ளைகள் அரசியலுக்கு வந்ததற்கும் மறுமலர்ச்சி திமுகவில் துரை வைகோ அவர்கள் அரசியலுக்கு வந்ததற்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. அது நீங்கள் அரசியல் உலகத்தை புரிந்தவர்களுக்கு தெரியும். மற்ற இயக்கங்களில் விரும்பி அரசியலுக்கு வந்தார்கள், வர வைக்கப்பட்டார்கள். அது பல கட்சி இருக்கு. மறுமலர்ச்சி திமுகவை பொறுத்த மட்டில் எனக்கு அரசியலே பிடிக்காது என்று சொன்னவரை மறுமலர்ச்சி திமுக கட்சி அரசியலுக்கு கொண்டு வர வேண்டிய சூழ்நிலையை உருவாகிவிட்டது. அதான் உண்மை. அதனால இப்போ கூட நாங்கள் சொல்லுவோம், ஒரு அடிக்கடி எனக்கு அரசியல் பிடிக்காதுன்னு சொல்றப்ப நம்ம தோழர்கள் காரில் போறப்ப சொல்லுவாங்க, இனிமே அதை விட்டுருங்க, அரசியலுக்கு வந்தாச்சு, இப்போ பொறுப்புக்கு வந்தாச்சு, நாடாளுமன்ற உறுப்பினர் ஆச்சு, இன்னும் அரசியல் பிடிக்கலன்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அரசியலில் அவர் முழுமையான ஈடுபாடு இருந்து வரல. அவர் தலைவருக்கு சற்று உடல்நல குறைவு, கட்சி தோழர்களுடைய துன்ப துயர நிகழ்ச்சிகளில் தலைவர் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரோ வந்தால் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், இந்த கட்சியிலிருந்து வேற நமக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிற அந்த குடும்பங்களின் ஆறுதலுக்கு மருந்தாக தலைவர் வைகோ சார்பில் துரை வைகோ அவர்கள் பங்கேற்றார்கள். அதுதான் அரசியல் வருகைக்கு அவரை உந்தி தள்ளுகிற நிகழ்வாக இருந்தது.